நீட் மாதிரியான crucial-ஆன எக்ஸாமை கிராக் பண்றதுக்கு I am going to give you a bonus one. அது என்ன அப்படின்னா நமக்கு மைக்ரோஸ்போர், மைக்ரோஸ்பொராஞ்சியா, மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா என்ன அப்படின்னு தெரியணும். மைக்ரோஸ்போர்னா என்ன அப்படின்னா போலன் கிரெயின்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணுது. அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியா அண்ட் மைக்ரோஸ்பொராஞ்சியம்னா என்ன நமக்கு தெரியணும். மைக்ரோஸ்பொராஞ்சியாங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு சிங்குலர் தான். அதே மாதிரி மைக்ரோஸ்பொராஞ்சியம்ங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு வகையான ப்ளூரல் தான். So microsporangium and microsporangia எதை denote பண்ணுது அப்படின்னா that denotes the pollen chamber. ஓகேவா? நிறைய பேர் என்ன வந்து மிஸ்டேக்கா எடுத்துக்குவாங்க அப்படின்னா இது ஒரு pollen sac அப்படின்னு சொல்லுவாங்க. NCERT-ல என்ன இருக்கும் அப்படின்னா the microsporangium is further going to develop into a pollen sac அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப microsporangiumனா என்ன? It is a pollen chamber. So don't forget it is a pollen chamber. Microspore-னா என்ன அப்படின்னா it is a pollen. Thank you.